ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நிறைய பேர் வந்து பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இப்போ நிஃப்டி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். நிஃப்டி வந்து 25,000 இருக்குது. இப்போ ஆப்ஷனில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் தி மணியில் போயிட்டு 26,000 வாங்கி வைப்பாங்க. இப்போ நிஃப்டி ஒரு நாளைக்கு 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவாதுன்னு தெரியும். அப்போ ஏன் அங்கே வாங்கி வைக்கிறோம்? நம்மளுக்கு என்னென்னா கம்மியாக கிடைக்குது, சரி ஒரு அரை பைசா மூவ் ஆகினா கூட ப்ராஃபிட் வருமே அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனால் நிஃப்டி எவ்வளோ மூவ்மெண்ட் 25,000லேருந்து எத்தனை 100 பாயிண்ட் மேலே போனால் அரை பைசா ஏறும்னு தெரியுமா? செகண்ட் அதுவும் தெரியாது. எப்படியே ஏறப்போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம் தவிர எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆனால் அந்த அரை பைசா அதில் ஏறும்னு தெரியாது. அப்போ எதுவுமே தெரியாமல் ஆப்ஷனில் பண்ணி என்ன யூஸ் இருக்குது? இதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவுட் ஆஃப் தி மணியில் போய் வாங்கி லூஸ் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் தி மணியில் வாங்குறதுக்கான ரீசன் புரியுது, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுட்டு போகணும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்களா, நிஃப்டியோட மூவ்மெண்ட் என்ன, நிஃப்டி எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகும். நிஃப்டி வந்து ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும்னா அப்போ 150 பாயிண்ட் பக்கத்தில் இருக்க இதுவும் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ப்ராஃபிட் வந்து ஏறும். அது 150 பாயிண்ட் ஏறுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது தெரியாமல் நம்மளுக்கு நிஃப்டியோட மூவ்மெண்ட் தெரியல, எவ்வளோ பாயிண்ட் ஏறுனா இது நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏறும்னு தெரியல, இது எல்லாமே தெரியாமல் நம்ம ட்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் லாஸில் தான் போய் முடியும்.